வணக்கம். தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ளே போகலாம் வாங்க. நம்மளோட சேனலை நீங்கள் எதை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க. இன்றைக்கி நம்ம எக்கு வச்சு ஒரு சூப்பரான சைட் டிஷ் பார்க்க போகிறோம். அதை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கிண்ணத்தில் இந்த போல் சுற்றிலும் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. 4 முட்டை நான் எடுத்திருக்கேன் இன்றைக்கி. அந்த முட்டையை வந்துட்டு நம்ம கிண்ணத்துக்குள்ளே உடச்சி ஊற்றிக்கலாம். நாலு முட்டையும் உள்ளே உடச்சி ஊற்றினதுக்கப்புறமா ஃபுல்லாத்தையும் உள்ளே உடச்சி ஊற்றியாச்சு. இந்த முட்டைக்கு தகுந்த அளவு மிளகுத்தூள், கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணி விட்டுருங்க. நுரை வர அளவு நல்லா கலக்கி விட்டுருங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இந்த போல் நல்லா கலக்கினதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டுருங்க. கிண்ணத்துக்கு தகுந்த மாதிரி மூடி போட்டுட்டு இப்படி இட்லி பானையில் அடிப்பக்கமாக தண்ணி வச்சு கொஞ்சம் ஹீட் ஆனது இப்படி மூடி போட்டுருங்க. கரெக்டாக 7 நிமிஷம் மூடியை ஓப்பன் பண்ணிட்டு பிளேட் மேலே தண்ணி நிற்கும். தண்ணி உள்ளே விட்டுறாமல் மேலால் எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி சென்டரில் ஒரு கம்பி வச்சு குத்தி பாருங்கள். இல்லைன்னா ஒரு ஸ்பூனோ கத்தியோ ஏதாவது வச்சு குத்தி பாருங்கள். வெந்துருச்சு, ஒட்டாமல் வந்துருச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த போல் கிண்ணத்தில் சைட்லெல்லாம் கீரல் விட்டுறணும். நல்லா கீறி விட்டதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் தலைகீழ கமுத்திட்டு அடிப்பக்கமாக தட்டினீங்க அப்படின்னா நம்மளோட முட்டை வந்துட்டு அப்படியே இட்லி போல் விழுந்துடும். அதை வந்துட்டு இப்படி நம்ம குட்டி குட்டியாக கியூப் போல் கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். குட்டி குட்டி பீசஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்துட்டு நம்ம இதில் ஆல்ரெடி பெப்பர், மிளகு போட்டிருக்கோம், உப்பு போட்டிருக்கோம். ஸோ அதனால் நம்ம இதை அப்படியே கூட சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். இதை நம்ம கட் பண்ணது ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிடலாம். ஒரு கடாய் வச்சுட்டு கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதும் கொஞ்சம் ஜீரகம் வெடித்ததுக்கப்புறமா ஜீரகம் சேர்த்து வெடிக்க வச்சுருவோம். வெடித்ததுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 6-7 பல் பூண்டு நல்லா நசுக்கிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு பச்சை மிளகு நல்லா பொடுசாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரே ஒரு பெரிய வெங்காயம், அதுவும் நல்லா பொடுசாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. தனி மிளகாத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் அளவு மல்லித்தூள். இதை நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம கலந்ததுக்கப்புறமா ஒரே ஒரு தக்காளி நல்லா பொடுசாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க. நல்லா பழுத்த தக்காளியாக இருந்ததுன்னா சூப்பராக இருக்கும். கொஞ்சம் மல்லி இலை தூவிக்கோங்க. இந்த மசாலா வந்துட்டு நல்ல பச்சை வாசனை போகிற வரையில் வேகணும். அதுக்காக கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சிடலாம். அதுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்ச முட்டையை உள்ளே சேர்த்துக்கலாம். அந்த மசாலாவோடு உள்ளே சேர்த்துட்டு எல்லா பக்கம் படுற மாதிரி நல்லா பரட்டி விட்டுருங்க. அடுப்பை வந்துட்டு கொஞ்சம் கம்மியாகவே வச்சுக்கோங்க. இதெல்லாம் நல்லா பரட்டியாச்சு. மேலால் பெப்பர் தூவிக்கோங்க. நம்மளோட எக் ஃப்ரை வந்துட்டு சூப்பராக தயாராகிருச்சு. நீங்கள் இந்த போல் செஞ்சீங்க அப்படின்னா டேஸ்ட்டு, இதோட ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். சூப்பரான சைடிஷும் கூட. சப்பாத்தியோட தேங்காய் சட்னி இந்த எக் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.